தீபக், இப்போ அந்த எரிவாயு அந்த தகன மேடையை பொறுத்த வரைக்கும் நீங்க பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி உறவினர் எல்லாரையும் இதுக்கு மேல நீங்க இருக்கக்கூடாது போங்க அப்படின்றீங்க. ஆனா புதைக்கிற இடத்துல மட்டும் கடைசி வரைக்கும் மண்ணெல்லாம் போட்டு மூடி அந்த மேல மெத்துன வரைக்கும் இருப்பாங்கல்ல. அப்போ அந்த அவங்க சொந்தக்காரங்களாகட்டும், அம்மாவாகட்டும், அவங்கள கடைசியா மண்ணை போட்டு மூட போறாங்க, இதுக்கு மேல அந்த முகத்தை நம்மளால பார்க்க முடியாதுன்னு வர்றப்ப அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் எவ்வளோ எமோஷனல் ஃபீல் பண்ணி அழுவாங்க, அங்க என்னதான் நடக்கும்? அவங்க வந்து எப்படின்னா அது லாஸ்ட்டாக பார்க்க போகிற மூஞ்சில்னா அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அதனாலன்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி உள்ளே குச்சிருவாங்க. திடீர்னு கையில் இருக்கிற காசு செயின் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுருவாங்க. வச்சுக்கோ லாஸ்ட்டாக அவனோடையே போட்டோம், அதுக்கப்புறம் எத்தனை போட்டோம் அவனை அப்படின்னுவாங்க. அப்புறம் காசு கட்டாக போடுவாங்க, இருக்கிறவங்க போடுவாங்க, இல்லாதவங்க விட்ருவாங்க. அந்தமாரி பண்ணுவாங்க. அதான் மாரில் வச்சுன்னு அழிவாங்க. லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் எல்லாருமே மாரில் வச்சுன்னு அழிவாங்க. ஒரு மாதிரி ரொம்ப கேராயெல்லாம் விழுந்துருவாங்க. திடீர்னு ஐதுன்னு ஹார்ட் அட்டாக்லாம் வர மாரி அந்த மாதிரிலாம் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஒரு அடக்கம் ஒன்று பண்ண குழந்தை. அந்த குழந்தை வந்து ஓட்டின இந்த சைக்கிளை வந்து அந்த குழந்தையோட போட்டுன்ட்டு அந்த குயிலை வச்சு மேலே போட்டு மண்ணை போட்டு மூடினாங்க. அதேமாரி வந்து ஃபுட்பால் பேர் ஒருத்தன் வயசு பையன் என் வயசு இருக்கும், அவர் வந்து இறந்துட்டார் ஆக்சிடெண்ட்டில். இறந்ததும் அவர் போட்டுன இந்த ஜெர்சி, அவர் வாங்கின கப்பு, அவர் விளையாடின பால் எல்லாத்தையுமே அவங்க டீம் பால், அவங்க டீம் மொத்தமாக ஜெயிச்ச கப்பு எல்லாத்தையும் அந்த குழிக்குள்ளேயே வச்சு போச்சுட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா ஆகிதுண்ணா.